அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். அநேக விஷயத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். உங்களிடத்துல ஏமாற்றி பணத்தை அநேகர் வாங்கி இருக்கலாம். வாங்கப்பட்ட பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள்ல நீங்க ஏமாற்றம் அடைந்ததை நினைத்து நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். பணத்தெல்லாம் நான் இழந்துட்டேன், என் சொத்தெல்லாம் நான் இழந்து நிற்கிறேன், எத்தனையோ பேர் என்னை ஏமாற்றி என்னிடத்துல இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டாங்க, திருப்பி எனக்கு தரமாட்டேக்காங்க, நான் எல்லாம் இழந்து போன நிலைமையில இருக்கிறேன், சொத்தை இழந்துட்டேன், நகையை இழந்துட்டேன், வீடை இழந்துட்டேன், எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு தரமாட்டாரா, என் நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்திருக்கிறேனே, ஏன் ஆண்டவர் இந்த விஷயத்துல எனக்கு பதில் தரவில்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் இழந்த பணத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். ஏமாற்றப்பட்ட விஷயத்துல ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். எதெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ அதுல உங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, வேலையில ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், தொழில ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இன்னும் நிறைய காரியத்துல ஏமாற்றப்பட்டு அந்த காரியத்துல நீங்கள் தலை குனிந்து போய் நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ணும்படியாக ஏமாற்றப்பட்ட அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்க ஏமாற்றங்கள், உங்களுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் முடிய போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த வசனத்தின்படியே நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீணாய் போகாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில ஏமாற்றம் அடைந்தவர்களா இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்திற்கு ஒரு முடிவு, தோல்விகளுக்கு ஒரு முடிவு, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொடுத்து அவங்களை நீங்க ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முடிவை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.